என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த அருமையான இந்த சின்ன செய்தி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய புதிய அனுபவங்களையும் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிறைய பேருக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வளரணும் என்பதற்காக தான் நாங்கள் நிறைய பிரயாசத்தோடு இதை நாங்கள் வழங்கி வருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சீஷன் என்ற தலைப்பிலே பல நாட்களாகவே தியானித்து வருகிறோம். இயேசு எதிர்பார்க்கிறார். சபையின் தேவை இன்றைக்கு அதுதான். நிறைய ரசிகர் கூட்டங்கள் இந்த உலகத்தில் பார்க்கலாம். ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் மிக குறைவு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே நாம் சீஷத்துவத்தை காத்து கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான சத்தியம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நேரத்திலும் கூட நம்ம உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் உலகம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு நேற்று நாம் பார்த்தோம். இயேசு அதுதான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் உலகம் நம்ம வாழ்க்கையில் தீமையை ஏற்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி பிதாவே அவர்களை தீமையிலிருந்து காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதையும் நம்ம பார்த்தோம். சரி, உலகம் எந்த விதத்துலலாம் ஒரு சீஷனை அது பாதிக்கும், எந்த விதத்திலலாம் ஒரு சீஷனை அந்த சீஷத்துவத்தை விட்டு இந்த உலகம் பிரிக்கும், அதை தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வாசிக்கலாம். யாக்கோபினுடைய நிருபத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாக்கோபு 4:4 நான் வாசிக்கிறேன். விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஆண்டவர் இங்க அவருக்கு சிநேகிதனா அவருக்கு பகைஞனா? சீஷன் ஆண்டவராகிய தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதன், அவன் பகைஞன் அல்ல. அப்போ இதை தான் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை அங்கே சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இயேசு சீஷர்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறார். இங்கே யாக்கோபு 4:4 பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். நீங்கள் இயேசுவுக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறீங்களா, பகைஞனாக இருக்க விரும்புகிறீங்களா? இப்போ கேட்குறேன், உலகத்துக்கு நீங்கள் சிநேகிதனா பகைஞனா? உலகம் உங்களை பகைஞனாய் பார்க்கும் என்றால் இயேசுவின் சிநேகிதனாய் நீங்கள் மாறுவீங்க. இயேசுவுக்கு நீங்கள் பகைஞராகிறதுக்கு காரணம் என்னென்னா, உலகத்துக்குரியதை சிநேகிக்க ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். இதில் கொஞ்சம் அந்த வார்த்தையை ரொம்ப ஆடான வார்த்தை தான். விபச்சாரரே விபச்சாரிகளே, என்ன அர்த்தம்? எனக்குரிய என் நேசர் என் ஆண்டவராக இயேசு, நான் அவரை விட்டு உலகத்தின் பேரிலே அந்த அன்பை காட்டும்போது, உலக சிநேகங்களுக்காக இயேசுவை நான் விடும்போது, நான் அங்கே அது விபச்சாரம் என்ற ஒரு பாவத்திற்கு இணையாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை விடுகிற ஒரு மனிதன், ஆண்டவரை விட்டு விலகுகிற ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கை விபச்சார பாவத்திற்கு ஒப்பாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் அப்படிலாம் பாவம் செய்யலை. ஆனால் ஒருவேளை உலக சிநேகங்களுக்காக, உலகத்தின் மேலுள்ள அந்த சிநேகத்தை நான் காண்பிப்பதற்காக தேவனுக்கு பகைஞனாய் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு கொஞ்சம் நம்மளை சரிப்படுத்திக்கலாம். ஆண்டு ரொம்ப அழகாக சொல்றார். சீஷன் என்னிலும் நீ அதிகமாக எந்த உறவை நேசித்தாலும் அன்பு கூர்ந்தாலும் எனக்கு சீஷன் கிடையாது. என்னை விட இந்த உலகத்தில் எதன் மேல் அன்பு வச்சாலும் எனக்கு நீ சீஷன் இல்லைன்னு சொல்கிறார். கொஞ்சம் நாம் நம்மை சரிப்படுத்தி தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். உலகம் உங்களை சிநேகிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ? உலகத்துக்கு நான் ரொம்ப பிரியமாக இருக்கணும், எங்கே போனாலும் உலகத்தில் என்னை எல்லாரும் மெச்சிக்கொள்ளணும், புகழணும், உலகம் என்னை உயர்த்தி பார்க்கணும், உலகத்துக்கு நான் ரொம்ப ஹீரோவாக இருக்கணும், உலகத்தார் எல்லாரும் என் மேலே கவனம் வைக்கணும், கண்ணு வைக்கணும், என் மேலே ரொம்ப பிரியம் வைக்கணும் அப்படின்னு உலகத்துக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமோ? தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் கூட அவர் இருக்கிறாரா? உலகத்தில் எல்லார்ட்டையும் நான் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி ஓடுறவங்கள பார்த்தீங்கன்னா ஆண்டர்கிட்ட கெட்ட பேர் வாங்குவாங்க. காரணத்தை சொல்கிறேன். உலகத்துக்கு நல்லவர்களாக நீங்கள் வாழ முயற்சி செய்யும்போது, உலகத்தின் சிநேகிதர்களாய் நீங்கள் மாற ஆரம்பிக்கும் போது தேவனுக்கு பகையாளியாய் நாம் மாறிவிடுகிறோம். இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 யோவானில் 2ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தை கூட உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ நம்மளை சிநேகிதன் அழைக்கிறாரு. உலக அன்புக்குள் நான் போய் மாட்டிக்கொண்டால் பிதாவின் அன்பு இல்லை. கொஞ்சம் சோதிச்சுக்கலாம். சத்ருவை கூட சிநேகிக்க சொல்றாரு. ஆனால்
ஆண்டவரை காட்டிலும் யார் மேலேயும் எனக்கு அன்பு வந்துடக்கூடாது. அப்படி ஒருவேளை உலக அன்புக்காக நான் தேவனை கூட நான் மறந்தோ மறுதலித்தோ தூக்கி போட்டோ இருப்பேன் என்றால் எப்படி ஆண்டவருடைய அன்புக்கு நான் பாத்திரவானா இருக்க முடியும்? சீஷத்துவத்தை துவங்கி இருக்கிறீர்கள், சீஷனா வாழணும்னு தீர்மானிச்சிருக்கிறீங்க. எந்த காரணத்தை கொண்டையும் உலக ஸ்நேகத்தில், உலக ஸ்நேகங்களுக்குள்ள, உலக ஸ்நேகத்துக்காக நீங்கள் ஆண்டவரை விட்டுறாதீங்க. கர்த்தருக்காய் கடைசி வரைக்கும் வாழ தீர்மானிங்க. ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, உலக சிநேகிதம், உலகத்தின் மேல் காட்டுகிற அந்த அன்புகள், உலகம் எங்களை சிநேகிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிற எங்கள் எதிர்பார்ப்புகள், இது உம்மை விட்டு எங்களை பிரிக்கிறது என்பதை உணர்கிறோம். உலகத்தில் நாங்கள் நல்லா வாழணும், உலகத்தார் மெச்சிக்கொள்ளணும், உலகத்தார் பார்வை, எங்களை உலகம் என்ன நினைக்கும், இப்படியே நினச்சி நாங்கள் உங்களை குறித்து நினைப்பே இல்லாமல் வாழ்ந்துட்டோம். எங்களை மன்னியும். இந்த வசனத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் உமக்குள் வேரூன்ற வளர ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ உதவி செய்யும். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்மை சிநேகிக்க, உம்மால் சிநேகிக்கப்பட எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து பேசும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக தொடர்ந்து அவர் சிநேகத்திற்கு பாத்திரவான்களாய் வாழ தீர்மானிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள், இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.